ராஜாமாமா அவர்களே, பொருளாளர் சுப்பிரமணியன் மாமா அவர்களே, இணைச் செயலாளர் அண்ணன் ஜி டி சகாதேவன் அவர்களே மற்றும் மையத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுடன் இணைந்து இந்த மருத்துவ முகாமினை சிறப்பாக நடத்த வருகை தந்திருக்கும் சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது மையத்தின் சார்பாக நடக்கும் இந்த 19வது மருத்துவ முகாமை வாழ்த்து பேச நமது மையத்தின் தலைவர் மாமா பிரியன் அவர்களை அன்போடு இருக்கிறேன். சங்கம் நாமக்கல் மையம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மருத்துவமனையில் இணைந்து நடத்தும் இந்த இலவச மருத்துவ முகாமுக்கு வருகை வந்த அனைவருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 19வது மருத்துவ மாதத்து நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள எங்கள் நாமக்கல் மையத்தினுடைய பட்டய தலைவர் ஜிஆர்எம் கணேசன் அவர்களே, என்னுடைய மையத்தின் செயலாளர் இளையராஜா அவர்களே, பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்களே, ஜாயின்ட் செக்ரட்டரி சகாதேவன் அவர்களே, எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பிரகாஷ் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டுள்ள எங்கள் நாமக்கல் மையத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஆன்லைன் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தருணத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய நாங்கள் இந்த 19வது மருத்துவ முகாம் இங்கே நடத்துறதுக்கு கொல்லிமலையில் நடக்கலான்னு சொல்லி வந்துட்டு நம்ம ஒரு ஆள் வச்சு கேட்டோம். அப்போ கேட்டப்போ நம்முடைய பிரகாசம் நீ தான் கொல்லிமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கீங்க, நடுக்கோப்பைக்கு பக்கமாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் நிகழ்ச்சிங்க கொல்லிமலையில், ஏன்னா இங்கே மலைவாழ் மக்கள் இருக்காங்க, டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏழை எளியோர் இருக்காங்க, விவசாய தொழிலாளி இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ ஹெல்த் செக்அப், ஏன்னா இங்கே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு, ஏன்னா எல்லாரும் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இருந்தால் கூட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தான்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். எங்களுடைய மையத்தில் இது ஒரு 19வது இலவச மருத்துவம். அப்போ கேட்டுக்கிறதுக்கு உடனே நான் இங்கே கொல்லிமலையில் எங்கே நடத்தலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோன்னு, இது மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல வெள்ளியூர் விழா இடத்துல அரங்கத்திற்கு நடத்தலாம்னு சொன்னோம். அதை கேட்ட உடனே சரி நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம், உடனே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பிரகாஷும் மற்றும் அவனுடைய சதீஷ்குமார் மற்றும் தயாலகுமாரும் ஒப்புக்கொண்டதுக்கு முதல்ல நம்முடைய நாமக்கல் மையத்தின் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 ப்ரோக்ராம் இல்லை 3 ப்ரோக்ராம் இருக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் மனம் போல வந்திருக்கும் நம்மளுடைய விவேகானந்தா மருத்துவக் கல்லூரியுடைய டாக்டர்ஸ் மற்றும் செவிலியர்கள் மற்றும் பிஆர்ஓ அவர்களையும் இந்த தருணத்தில் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே மேலே கொல்லிமலையில் மேலே வர்றதுக்கு 2 மணி நேரம் இருக்கும், கீழே 1 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. கொல்லிமலை நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொன்னால் பிஆர்ஓ சொன்னார், சார் ட்ராவலுக்கே 3 மணி நேரம் ஆகுனார். பரவாயில்லைங்க, நம்ம அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தி கண்டிப்பாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஒரு 10 பேர் பயனடைஞ்சால் கூட கண்டிப்பாக நமக்கு உங்களுடைய மருத்துவக் கல்லூரிக்கும் பேருக்கு, எங்களுடைய பில்டர்ஸ் அசோசியேஷன் பேருக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற பிரகாஷ் மற்றும் அவங்க சதீஷ் மற்றும் தயாலகுமாருக்கும் ஒரு பெரிய நேம் கிடைக்கும். கண்டிப்பாக நடத்தலாம்னு சொன்னதுக்கு அவங்க ஒப்புக்கொண்டு இங்கே வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இங்கே கொல்லிமலை இங்கே வந்திருக்க மக்கள் எல்லாருமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த செக்கப்புக்கு நீங்கள் வரதில்ல, ஒன்று ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிபி சுகர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. வரிசையாக ஒவ்வொரு செக்கப்பும் உங்களுக்கு என்ட்ரி போட்டு எல்லாத்தையும் வரிசையாக பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஒன்றா செக் பண்ணி முடிச்சோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அறுவை சிகிச்சை, கண்ணுக்கு ஏதாவது இருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படுதா, மற்றபடியும் காலுக்கு ஏதாவது மூட்டு அறுவை சிகிச்சை தேவைப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அப்படி அவங்க டாக்டருடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் இங்கே
ஃபர்ஸ்ட் இனிஷியலாக செக் பண்ணி வேறு டேப்லெட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு அதுக்காக மேல் சிகிச்சைக்காக அவங்க வந்து நாங்கள் சுவாமி விவேகானந்த மருத்துவக் கல்லூரி எங்கள் திருச்செங்கோடு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுடைய சிகிச்சைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் கண் அறுவை சிகிச்சை பண்ணனாலும் அங்கேருந்து பண்ணிட்டு உங்களை கொண்டாந்து திரும்பி விடுறதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணுறோம். என்னென்ன இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தயாராக சொல்லுங்க. உங்களுக்கு வந்து பிபி சுகர் இருக்கு, டேப்லெட்ஸ் வேணாம்னு சொல்லுங்க, அட்வைஸ் பண்ண எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நம்மளுடைய அதனால இது வந்து இந்த கொல்லிமலையில் நாங்கள் இந்த ஒரு செம்பேட்டில் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கேருந்து அவங்களெல்லாம் வரவழைச்சு இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒவ்வொரு ட்ரீட்லேருந்து வரவழைச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து பொதுமக்கள் எல்லாரும் இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்க பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த இதில் வந்து இந்த கேம்புக்கு வர்றதுக்கு இந்த கொல்லிமலையில் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தோம். அப்போ வந்து வரும்போதே எங்களுக்கு நல்லா குளிராக இருந்தது. குளிராக இருக்கும்போது வந்து மேலே வரும்போதே கீழேருந்து மேலே வந்த உடனே ஈவினிங் நாங்கள் ஒரு 5 o'clock வரும்போதே நல்லா குளிர் இருந்தது. அப்போயே நாங்கள் யோசித்தோம். நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணோம்னா, மேலே வர இங்கே வந்து இங்கே டோக்கன் போட்டு நீங்கள் செக் பண்ணுற ஒவ்வொரு ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும் இந்த செக்கிங் பண்ணுற டோக்கன் போகிற இடத்துலேருந்து போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலவசமாக ஒரு பெட்ஷீட் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வரிசையை கேட்டு வாங்கிட்டு போங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 400 பேருக்கு அந்த பெட்ஷீட் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதனால் வந்து என்ன அந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நமக்காக சேவை புரிஞ்சு இந்த மக்களுக்காக அவங்களோட பணி சிறப்பான பணி. ஒன்றும் இல்லை, வீடியோ எடுக்கிறோம் செய்திக்கு எனக்கு சார். சார் அப்படியே இங்கே பாருங்க. நான் கொஞ்சம் பேக் ஒத்தியே விட்டுறாருப்பா. Gracias.